2002ல எங்க ஓட்ட போட்டீங்க? அப்ப என்ன உறவின் முறை? எந்த தொகுதியில யார் நின்னாங்க? எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இல்ல. 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி நின்னது ஞாபகம் இருக்குன்னு சொன்னா எப்படி ஞாபகம் இருக்கும்? அதனால எங்களுக்கு அதெல்லாம் ஞாபகத்திலே இல்ல. அதனால அது கேட்கறது எங்களுக்கு சரியாவே படல உன்னியும் கேட்டா. அதனால இதில இப்ப படிச்சு பார்த்ததுக்கே எனக்கு ஒரே ஒரு காலம் தான் புரியுது. மீதி 2 காலம் புரியவே இல்ல. என்ன முன்னாடி இத கேட்குறாங்க. அது எப்படி நாங்க டீட்டெயில்ஸா எடுக்கிறதுன்னே எங்களுக்கு தெரியவே இல்ல. ஓரளவுக்கு படிச்ச எனக்கே இதுவே எனக்கு புரிய மாட்டேன்து. அது எலக்ஷனுக்கு இப்போ ரொம்ப டைம் வந்து சீக்கிரமா இருக்குது. எலக்ஷன் டைமும். அதுக்குள்ள எப்படி நாங்க இதில இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தர்றதுன்னு தெரிலங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு, இது எலக்ஷன் இப்ப நடத்திட்டு பழைய இத வச்சு நடத்திடலாம் எலக்ஷன. அப்புறம் வேணா கூட நீங்க இது எது உங்களுக்கு தேவைப்படுதோ, நீங்க அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிங்க. அதுதான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா, இப்ப இதே எங்களால கண்டிப்பா எடுக்க முடியாது. அத கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் இத கொஞ்சம் திருத்தலாங்க. கொஞ்சம் கூடிய சீக்கிரம் திருத்தி கொஞ்சம் வெளியிட்டுருங்க ஆணைய. ஏன்னா, இத வந்து நீங்க குடுத்துக்கிறதே எனக்கு நெஜமா புரியல. ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் தான் புரியுது. என்னென்ன குடுத்துருக்கு? அதுல என்னென்ன உங்களுக்கு குடுக்குறது கஷ்டமா இருக்கு? என்ன பிரச்சனை அது இருக்கு? முந்தைய என்னமோ 2002ல எங்க ஓட்ட போட்டீங்க? அப்ப என்ன உறவின் முறை? எந்த தொகுதியில யார் நின்னாங்க? எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இல்ல. 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி நின்னது ஞாபகம் இருக்குன்னு சொன்னா எப்படி ஞாபகம் இருக்கும்? அதனால எங்களுக்கு அதெல்லாம் ஞாபகத்திலே இல்ல. அதனால அது கேட்கறது எங்களுக்கு சரியாவே படல உன்னியும் கேட்டா. இந்த டீட்டெயில்ஸ் கேட்கறதே சரின்னு என் மனசுக்கு படலங்க. நீங்க இன்னும் கூட பொதுமக்கள் கிட்ட வேணா கூட பேட்டி எடுத்து பாருங்க. எல்லாரும் இப்படிதான் பெரும்பாலும் சொல்லுவாங்க மெஜாரிட்டியே. அதனால எலக்ஷன கண்டிப்பா ஏன்னா டைமும் இல்ல. நீங்க வந்து எலக்ஷன் ஏப்ரல்னு அறிவிச்சிட்டீங்க முன்னாடியே. ஏப்ரல்குள்ள எலக்ஷனுக்கு இது எப்படி நாங்க இவ்ளோ டீட்டெயில்ஸ் அதுக்குள்ள எங்களாலயும் தர முடியும்? அவங்களும் டிபார்ட்மெண்ட்லயும் செய்ய முடியாது. அதனால எலக்ஷன் வச்சுட்டு அப்புறமேட்டா கூட நீங்க பொறுமையா எல்லாத்தையும் கண்டிப்பா கேட்டு வாங்கிக்கங்க. நாங்க எதுவும் சொல்ல. ரொம்ப நன்றிங்க. சரி. அந்த பதிவு சொல்றது எதுக்காக பதிவு சொல்கிறாங்கன்னு பெரும்பாலும் அவருக்கு தெரியல. தெரியாதத அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு அரசு அதிகாரிகளோட கடமை. அங்கன்வாடி ஊழியர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் இதை பயஞ்சு கொடுங்க, இதை பயஞ்சு கொடுங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவங்க ஒரு 10 பேர் தேடுறாங்க அதை ஏதறதுக்கு. ஆகையா இதுக்கு பொறுப்பான தேர்தல் துறையை ஒழுங்கான முறையில் வேலை செய்யணும். செய்கிறது இல்லை. ஆகையா அரசு ஊழியர்கள் டெய்லி வராங்க. என்னங்க பால்வாயில் ஆள் இல்லையா? இல்லை நான் இந்த கடையை வச்சுக்கின்னு ஐயா வருவாங்கன்னா அவங்க வர்றதில்லை. 6 மணி வரைக்கும் வர்றதில்லை. அதுவும் இல்லாமல் அவங்கள டியூட்டி போட்டது பெரிய தப்பு. அவங்களால என்ன பாதிப்புன்னா இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை, அந்த கல்லை கொடுக்கறது இல்லை, சத்து உணவு கொடுக்கறது இல்லை. இது பெரிய பாதிப்பு இது. அதனால் அவங்களெல்லாம் அந்த டியூட்டிலேருந்து எடுத்துடணும். எடுத்துட்டு அரசு ஊழியரை போட்டு வேலை செய்யணும். அது இல்லாமல் அரசியல்வாதிகளை போட்டு வேலை செய்கிறாங்க. அரசியல்வாதி எல்லாமே வந்து ஒழுங்காக செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. ஒன்று அவங்க கட்சிக்கு வேலை செய்யலாம், இதில் தேர்தல் இதை பார்க்கலாம். ஆகிய இதெல்லாம் தப்பான ஒரு காரியம். அதே போல் அரசு ஊழியர்கள் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க 6 மணிக்கு தான் வராங்க. 6 மணிக்கு வந்தாங்கன்னா அவங்களால பதிய முடியல. அவங்க ஒவ்வொரு வீடாக மாறினே போகிறாங்க. அவங்கள தேடிக்கின்னு போக முடியல. அப்போ அவங்க இது வந்து லாஸ்ட்டு கட்டத்தில் தான் பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்திருப்போங்கன்றாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது? ஏதோ நான் இருக்கிறேன் அக்கா அவங்களுக்கு ஓட்டு பதிகிறாங்கக்கான்னு சொல்லிடுவேன். வராதவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நான் எங்கே தேடிட்டு போக முடியும்? ஆகிய இதெல்லாம் தப்பான ஒரு இது. ஆகிய அந்தந்த இதில் வந்து அவங்கவுங்க ஒழுங்கான முறையில் வேலை செஞ்சாங்கன்னா இது நல்லாயிருக்கும்.